ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு நான் எந்த கோயிலுக்கு போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஸ்ரீ மதுரகாளி அம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தேன். சிறுவாச்சூர்ல அமைந்திருக்கு. இதோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, கோவலன் இந்த கதை நீங்க கேள்விப்பட்டிருப்பேன்னு நெனைக்கிறேன். சிலம்புக்காக சண்டை போட்ட கண்ணகி வந்து மதுரைய எரிச்சுட்டு இங்க வந்த இடம் தான் சிறுவாச்சூருக்கு வந்தவங்க தான் காளியாக காட்சியளித்து நம்ம மக்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்றாங்க. இந்த கதை உங்களுக்கு வேணும்னா சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் இத பத்தி ஷேர் பண்றேன். இதோட ஃபெஸ்டிவல் டேட்டுமே அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 21 தேதி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பூ போடுறாங்க. வாரத்துல 2டே நாள் மட்டும் தான் இந்த கோயில் ஓப்பனிங். ஒண்ணு திங்கட்கிழமை, ஒண்ணு வெள்ளிக்கிழமை. இது 2 நாள் மட்டும் தான் இந்த கோயில் ஓப்பனிங். இதோட கோயிலோட சிறப்பு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து மாவிளக்கு போடுறது தான். அதாவது நம்ம கையால இடிச்சு மாவிளக்கு போடுவாங்க. சிறப்பு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில சுத்திலுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ மலைப்பகுதி வேற. நீங்க ஒன் டைமாவது வந்து விசிட் பண்ணி பாருங்க. லொகேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளாரே தான் இந்த கோயில் இருக்கு. பெரம்பலூர்ல இறங்கினீங்கன்னா, சிறுவாச்சூர் பஸ் ஏறுனீங்கனாலே டைரக்ட்டா வந்துரலாம். பிரெக்னன்ட்டா இருக்கவங்க கண்டிப்பா இந்த ஆலயத்துக்கு வர வேண்டாம். ஸோ குழந்தையோட வாங்க இந்த ஆலயத்துக்கு. அது இல்லாம குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டி போட்டாலும் குழந்தை இருக்குது. அது இல்லாம கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கயிறு கட்டி போட்டாலுமே கல்யாணம் நடக்குது. ஸோ இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம வீடியோஸ பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.